நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு யூஎஸ்பி போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மற்ற போர்டில் இல்லாத இதில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த போர்டு வந்து மெயினாக வந்து 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகுது. மற்ற போர்டில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகும். இது வந்து 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகுது. ப்ளஸ்ஸு யூஎஸ்பி போர்ட் வந்து 2 இருக்கும். ஒன்று வந்து நம்ம நார்மலாக வந்து பென்ட்ரைவ் போட்டு நம்ம சாங்ஸ் கேட்போம்ல, MP3 சாங்ஸு, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மொபைல் சார்ஜிங் பண்ணிக்கலாம். மொபைல் எதுவும் நம்மளுக்கு பேட்டரி டவுன் ஆச்சுன்னா இதில் நம்ம யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் எடுத்துக்கலாம். அதோட அது அட்வான்டேஜ் என்னென்னா, இது ரெக்கார்டிங் வசதியோடு இருக்குது. எப்படின்னா, இதில் எஃப்எம் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அது அப்படியே வந்து நீங்கள் இப்போ ஒரு பென்ட்ரைவில் இந்த யூஎஸ்பி போர்ட்டில் பென்ட்ரைவில் போட்டிங்கன்னா அந்த எஃப்எம் ரெக்கார்டிங் பண்ணலாம். ப்ளஸ் அதோட அட்வான்டேஜ், இதில் ஆக்ஸில் இன்புட் கொடுத்தீங்கனாலும் இந்த பென்ட்ரைவில் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இதில் ஆப்ஷன்லாம் இருக்குது. ப்ளஸ்ஸு மற்ற போர்டில் உள்ள மாதிரி இது வந்து ப்ளூடூத் இருக்குது, எஃப்எம் இருக்குது. இது ஆக்ஸி இந்த முன்னாடி இங்கேயே வந்துடுது, இங்கே பின்னாடி இங்கேயே கொடுக்கலாம். இந்த மற்றபடி இந்த கனெக்ஷன்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் இந்த ஃபஸ்ட்டு 3 பின் இருக்கு பாருங்கள். இது வந்து ஆக்ஸ் இன்புட்டு, இது ரைட் இன்னு, கிரவுண்டு, லெஃப்ட் இன்னு. அடுத்து இங்கே ஒரு 4 பின் உள்ள ஜாக் இருக்கு பாருங்கள். அது வந்து லெஃப்ட் அவுட்புட்டு, கிரவுண்டு, ரைட் அவுட்புட்டு. அடுத்து ஆண்டனாங்கிற ஒரு பின் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்கள், இதிலே எழுதி பாருங்கள், 12 வோல்ட்டுன்னு போட்டு பாருங்கள். 12 வோல்ட்டு கிரவுண்டு இங்கே கொடுக்கணும். இந்த போர்டு வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது. இந்த போர்டு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. இப்போ இந்த போர்டுக்கு ஒரு 12 வோல்ட் லைன் இன்புட் கொடுத்து நம்ம டிஸ்பிளே ஆன் பண்ணி பார்க்கலாம். இது டிஸ்பிளே பொறுத்தளவுக்கு இது வந்து நார்மல் டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க. இப்போ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த வோல்ட் லைனு ஜாக்கை சொருகிக்கலாம். கொடுத்தோன்னா டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோவில் நண்பர்களே, இது உங்களுக்கு ஜஸ்ட் எப்படி இருக்குன்னு காட்டியிருக்கேன். அடுத்த வீடியோவில் இதை வந்து ஒரு கேபினெட்டில் ஃபிட் பண்ணிவிட்டு இதில் எப்படி ரெக்கார்டிங் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுறேன். இது ரெக்கார்டிங் செய்திருக்கனால உங்களுக்கு நல்லா பெனிஃபிட் இருக்கும். இப்போ நான் வந்து இது டைரெக்டாக இதில் ஆக்ஸில் இன்புட் கொடுத்து உங்களுக்கு ரெக்கார்டிங் பண்ணி அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.